வழக்கம் போல் நாங்கள் ஏரிக்கு மீன் எடுக்க போயிட்டோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் வேறு ஏரிக்கு வேறு ஊருக்கு வந்திருக்கோம். எங்கன்னா உளையங்குன்னம். அந்த ஏரியில் இப்போ மீன் வாங்க வந்திருக்கோம். இந்த மீன் பிடிக்கிறத மட்டும் பாருங்கண்ணே, நம்மளுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றும் 3 கிலோ 4 கிலோங்க கெண்டைங்க தவுனது ஃபுல்லாக. அவ்வளோ ஆசையாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்க, செம்மையாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் நம்மளுக்காக இந்த ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான் பார்த்துட்டு போங்க. நாளைக்கு ரொம்ப சிட்டியில் உள்ளவங்களாம் மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப சிரமம் தான். நம்ம கிராமத்தில் இருக்கனால ஏரி குளம் குட்டை ஆறு வாய்க்கெல்லாம் மீன் பிடிப்போம், ஆசையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். பாருங்களேன் இவ்வளோ பெரிய மீனாக தவுதுங்க, ஃபுல்லாக மீன் தாங்க இது ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய கண்டை தவுதுங்க, பாருங்கள் ராக்கெட் மாதிரி காய்க்குதுங்க. ஹலோ செம்ம. ஹலோ மீன் வாங்குறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கா, வேணுமான்னு கேட்டேன். அடிமா எழுத்து விடு. மீன் பிடிக்க பிடிக்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. பார்த்தீங்களா அங்கே பாருங்களேன் எவ்வளோ பேர் கண்டை தவிட்டு இருக்குன்னு, சரியான கண்டை வலையில விட்டு எல்லாம் இந்த ஒன்னால தான்டா இறங்கி போகிறது இல்லைனாலாம் என்னன்னு அப்பா ஒரே கண்டை 3 கிலோ பெருசு. என்ன சொல்ல என்ன வாங்கிட்டு வந்துருக்கேன். வெளிச்சம் இதெல்லாம் சூப்பரா 4 கண்டை 5 கண்டை தவிட்டேன். இன்னும் நல்லா தெளிவாக இருந்திருக்கும். காலையில் கரெக்டாக ஒரு 5:50 பிடிச்ச இடம் தான் இது. கிடக்கு 3 கிலோ கண்டா பாத்துரா ஏழை சைஸானது. அடிமலை வருது இங்கே வரும் சரியான கண்டை. 1 2 3 ஒரு வழியாக மீன்லாம் கரைக்கு ஏற்றியாச்சு. மலையில் ஃபுல்லாக மீன் தான் இருக்குது, பூரா வெறும் கெண்டை தான். சரியான இதை பிடிக்காம விட்டுட்டு அதை வலை தூக்கா இந்த வலை மட்டும் தூக்கவா மீன்களை கெண்டை குஞ்சில் போகிறேன், எவ்வளோ அழகாக தவுது. தண்ணி விட்டு தூக்குங்க, அப்போ மீனை ஈஸியாக எடுக்கலாம். நான் மீன் எடுத்து காட்ட போகிறேன், மறந்துடாதீங்க.
அப்படி பண்ணி எடுக்கணும். எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா இல்லையா? உங்களுக்கு வேணும் எங்கள் ஏரியாவில் இருந்துச்சிங்க தரமாக சாப்பிட்லாம். சுத்தமான தண்ணி. சில ஏரியாலாம் சாக்கடையெல்லாம் கலந்து விடுவாங்க ஊருக்குள்ளே இருக்கனால. ஆனால் இங்கெல்லாம் தெளிவான தண்ணி, ஆற்று தண்ணி. இப்படி லோகு கண்டேன்.